ரேஷன் கடை சம்பந்தமான அனைத்து தகவலையும் தெரிந்துக்க முடியும். இந்த மொபைல் ஆப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறது, இதில் என்னென்ன தகவல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்புக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது TNPDSக்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆப் தான். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனோட ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகும். இல்லை நீங்கள் தமிழில் வேணும்னாலும் தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா நம்பரை இதில் டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கீழே பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி என்ன இதில் திருப்பி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உள்நுழை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடை சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு ஏதாவது லாக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கான இந்த ஆப்ஷன் தான். இது நம்ம ஆல்ரெடி செயல்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னால இதை நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ரேஷன் கடை சம்பந்தமான அனைத்துமே இதில் இருக்கும். இதில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ரேஷன் கடை சம்பந்தமான ஏதாவது புகார்கள் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலயமாவும் நம்மளுடைய புகாரை நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் எந்த விதமான புகாரும் கொடுக்கல. நீங்கள் புகார் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் ரேஷன் கடையில் இருக்குதோ அந்த பிரச்சனை நீங்கள் இதில் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய புகார் சமர்ப்பிச்சிருவாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் புகாருக்கான நிலை என்ன எடுத்திருக்காங்க அதுக்கான தகவல் அனைத்துமே வந்து உங்களுக்கு மொபைல் ஆப்லேயே கொடுத்துருவாங்க. அடுத்தது உங்களுடைய ரேஷன் கடையில் என்னென்ன பரிவர்த்தனைகள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்துக்கான பரிவர்த்தனை என்ன நடந்திருக்கு, போன மாதத்துக்கான பரிவர்த்தனை வந்து என்ன நடந்திருக்கு, என்னென்ன பொருள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஆப்பில் உங்களோட உரிமம் இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கான அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா இதிலே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய பாமாயில் எவ்வளோ வாங்குறது, அது இல்லாமல் அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ரேஷன் கார்டில் ஏதாவது கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டு டேரெக்டாக இதில் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உரிமம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களோட விவரக்குறிப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து என்ன தகவல், உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டோட கடை எங்கே இருக்குது, அடுத்து உங்களுக்கு குறிப்பிட்ட குடும்ப அட்டையோட எண், ஸோ அட்டை வகை என்ன அட்டை வகை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை எப்போ திறக்கிறாங்க, எப்போ மூடுறாங்க, என்னென்னைக்கெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடை வேலை நேரங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட்னா உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா என்னென்னைக்கெல்லாம் திறக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த தேதியில் வந்து விடுமுறை இருக்குது, ஸோ வார விடுமுறை எப்போ, வேலை நேரம் எப்போ அப்படிங்கிற எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமா உங்களுடைய ரேஷன் கடை இந்த டைமில் திறந்துருக்குமா இல்லையா அப்படிங்கிற தகவலை நீங்கள் ஆன்லைன் மூலமா இந்த ஆப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களோட ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேட்கும் போது என்னென்ன ஸ்டாக் இல்லை அப்படின்லாம் சொல்லிடுவாங்க சில நேரத்தில். ஸோ இப்போ உங்கள் கடையில் வந்து என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குது, இருந்துக்கிட்டே அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கடை சரக்கு இருப்பு அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுடைய கடையில் என்னென்ன சரக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலையும் இதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்பை பற்றின கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் தெரிவிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கருத்து அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து ஏதாவது நீங்கள் பதிவு செஞ்சுட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுடைய கருத்து வந்து பதிவாயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உரிமம் விட்டு கொடுத்தல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது உரிமம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த உரிமமாக நீங்கள் ஆன்லைன் மூலயமா விட்டு கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பெரும்பாலும் பயன்படுத்த தேவை கிடையாது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா வந்து நம்மளோட ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட நமக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே
இந்த மொபைல் ஆப் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மொபைல் ஆப்புக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க.